இந்த ஏரியாவில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டிராஃபிக் ஜாமுங்க. வண்டி கண்டமேனிக்கு வந்து உள்ளே ஏறிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக காவலர்கள் வந்து நிற்கணுங்க. காவலர்கள் நிற்காத ஒரே காரணத்தினால எல்லா பக்கமும் வண்டி வருதுங்க. எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் விடுறதுனே தெரியலைங்க. எல்லாமே இன்ச் பை இன்ச் பம்பர் டு பம்பர் ஒட்டி ஓட்டுறோங்க. ஸோ இந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒருத்தர் இதில் வந்து போடுறாருங்க. எனக்கு பின்னாடி சுத்தமாக இடம் இல்லை. இந்த டெம்போ போனால் தான் போக முடியுங்க. ஸோ இப்போ எப்படி நான் எப்படி வழி விட முடியும் சொல்லுங்கள்? பின்னாடி போனால் வண்டி இருக்குது. இப்போ இவர் முன்னாடி குறுக்கில் கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டார். இப்போ இந்த வண்டி கிளியர் ஆனது அதை போய்க்கலாங்க, இல்லைன்னா கஷ்டம்தாங்க. ரொம்ப வண்டி இப்போ நம்ம காருக்கு உரசுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருங்க. நம்ம எப்படி இது பண்ண முடியுங்க? அவர் வாட்டுக்குள்ளே வரணும்னு தான் பார்க்குறாரே தவிர வண்டி முட்டுதா இல்லையா அந்த பின்னாடி எஜ்ஜெல்லாம் பார்க்காம வந்துட்டுருக்காருங்க. இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் நின்னா என்ன கஷ்டங்க? ஒரே ஒரு போலீஸ்காரங்க. தாழ்மையான வேண்டுகோளுங்க, கெஞ்சி தான் கேட்குறோம். ஒரே ஒரு போலீஸ்காரர் நின்னாருன்னா அழகாக நம்ம போய்க்கலாம் இல்லைங்களா? பாருங்க எவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு பாருங்க. அந்த ஆட்டோக்காரர் எடுக்கிறதுக்கும் இந்த வண்டியில் போய்ட்டு எங்கேயாவது ஸ்க்ராட்ச் ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். அங்கே பலனக்காரர் இப்படியே கை காமிச்சிட்டார். நான் நிற்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிற்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் மற்ற வண்டிகளும் அதே அளவுக்கு ஜாம் ஆகிருக்குதுங்களே முன்னாடி. வாரு கிட்டத்தட்ட முன்னாடி முட்டிச்சா இல்லையான்னு கூட தெரியலிங்க, அப்படி வண்டி டச் ஆகி போகுதுங்க. ஃபுல்லு டிராஃபிக் லாக்குங்க. இது எப்படின்னா எல்லா பக்கமும் வண்டி வந்து லாக் ஆனது இப்படி ஆகிருக்குதுங்க. எல்லா பக்கம் வண்டி வந்து லாக் ஆகிருச்சுங்க. யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சரி பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேங்க. யாருமே இல்லைங்க. ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் தான் பாவம் இறங்கி ஒவ்வொரு வண்டியும் அங்கே சொல்லிகிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஏன் வந்து ஒரு காவல்துறை இதுலேயோ ஒரு டிராஃபிக் இதுலேயோ போடுறதுலேன்னு ரொம்ப டவுட்டாக இருக்குதுங்க. நல்லாவே தெரியுங்க, ஃப்ரைடே இன்னைக்கு வீக்கெண்டு கண்டிப்பாக கூட்டமாகும் தெரியுங்க. பாருங்க சுத்தமாகவே நகர முடியலைங்க. நம்ம முன்னாடி போகலாமா வேண்டாமான்னு தெரியலிங்க. ஏன்னா சைடில் இந்த வண்டி வந்தனால உள்ளே போக முடியாதுங்க. அவருக்கு புரியலைங்க, அந்த பக்கம் வண்டி வந்துருச்சு. அவருக்கு நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. என் சைடுக்கு ரைட் சைடுக்கு வண்டி வந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நான் அவரால் போக முடியாது. அப்புறம் நான் நின்றுன்னா அவர் நடுவில் வந்து நின்றுக்குங்க வண்டி. இத்தனைக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக போகிற டிராஃபிக், அது ஆப்போசிட் உள்ளே வர்றது. நீங்கள் பார்க்கலாம் வண்டி கூட வந்து எப்படி நிறுத்திருக்காருன்னு. அவர் ஒன்றும் இல்லைங்கிறாருங்க. பாருங்க இவர் ரைட் ஏறாரு. இந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுங்க. ஒரு போலீஸ் இல்லைங்க இந்த இடத்துலிங்க. இது டெய்லி இந்த இடத்துல இப்படி ஒரு கூத்து நடக்குதுங்க. ஒன்று வண்டி பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் வந்து சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஆளுங்க யாராவது இறங்கி இங்கே இருக்கிற ஆட்டோக்காரர் பரவாயில்லைங்க, அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நியாயமே இது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலைங்க.
ஆனால் நீங்களே பார்க்கல இங்கே நிலைமை எப்படி இருக்குதுன்னுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்குங்க. டிராஃபிக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்லேயும் ஓட்ட முடியாதுங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு எல்லா பக்கம் வண்டி வந்துட்டு இருந்தால் எங்கே போக முடியுங்க? ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த வழியில் தயவுசெய்து வந்துடாதீங்க. எமர்ஜென்சி டைமில் ஏதாவது ஆம்புலன்ஸ் வந்தீங்கன்னா ஒன்றும் போகிற கூட வழி இல்லைங்க. ஏன்னா வழியாவது மாற்றணுங்க. சாய்பாபா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பால வேலை நடக்குதுன்ட்டு 3 லேன் டக்குன்னு 1 லேன் ஆகுதுங்க. அங்கேயும் அரை மணி நேரம் நின்று, இங்கேயும் அரை மணி நேரம் நின்றுங்க. 1 மணி நேரம் டெய்லி நின்று பொழப்பு ஓடுதுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. இந்த வீடியோ நான் எடுக்கல. வெள்ளிக்கிழமையெல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ஒரு சாமானிய மனுஷனுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு வீக்கெண்டில் நிறைய ஐடி கம்பெனி சேர்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. ஊருக்கு நிறைய பஸ்ஸுக்காக வந்துட்டு இருப்பாங்க, ட்ரெயினுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தான் வந்து காவலர்களோட நெசசிட்டி இருக்குங்க. இப்போ மண்டே டியூஸ்டேலாம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அன்றைக்கெல்லாம் கூட்டமே இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நாள் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. நீங்களே பார்க்கலாம், சிரமப்பட்டு தான் ஓட்டுறோம். இந்த டிராஃபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இதே மாதிரி அந்த ரோட்டில் ரொம்ப தூரம் நிற்குங்க. அதையும் செகண்ட் பார்ட்டில் நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு கரெக்டான சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. வழி ஏதாவது டீட்டோர் பண்ணால் எது பெட்டராக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.